பொதுவா தார்பாலினை பொறுத்த அளவுக்கு கோழி பண்ணைகளுக்கு சைடு வேலை கட்டுறதுக்கு அதுல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தண்ணி சேமிக்கிறதுக்காக பண்ணை கொட்டைங்க மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வறட்சி காலத்துல எல்லாம் அந்த தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணை கொட்டை யூஸ் பண்ணுவாங்க. மற்றது தானியம், அதே மாதிரி மட்டை தூள், மட்டை சிப்ஸ், இந்த மாதிரி தேங்காய் பொருட்கள் காய வைக்கிறதுக்கு, கவர் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம தார்பாயை பயன்படுத்துறாங்க. இதை நம்ம இந்த தார்பாய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே என்னென்ன இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டாலும் நம்ம அதை அனுப்பி வைக்கலாம். நம்மளை பொறுத்தளவுக்கு நீங்க என்ன சைஸு கேட்குறீங்களோ, என்ன உங்க தேவைக்கேற்ற என்ன சைஸ் கேட்டாலும் சரி, 2x2 4x4 இருந்து கேட்டாலும் சரி, என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம அதை தயாரிச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி பண்ணைக்குட்டையில பெரிய லெவல்ல போடுற மாதிரி இருந்தா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கே போய் அந்த சைஸுக்கு நம்ம சீலிங் பண்ணி கொடுத்துறோம். நம்ம வந்து தார்பாய் பெரிய லெவல்ல தார்பாயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என் பேர் சிவகுருங்க. நம்ம கேவிஎஸ் தார்பாலின்னு ஒரு தார்பாய் கம்பெனி நடத்திட்டு இருக்கோங்க. நம்ம தார்பாய் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சுங்க. நம்ம தார்பாய் வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியா ஃபுல்லாவே எல்லா பக்கம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோழி பண்ணைகளுக்கு, அதே மாதிரி பண்ணை குட்டை போடுறவங்களுக்கு, அதே மாதிரி காய்கறி இண்டஸ்ட்ரீஸுக்கு, ஏதாவது தானியம் இதெல்லாம் கவர் பண்றதுக்கு நம்ம தார்பாய் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். விர்ஜின் மெட்டீரியல் மட்டும் எடுத்து எல்லா பக்கம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான வாரண்டி, அதுக்கான குவாலிட்டி எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ விர்ஜின் தார்பாலின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நார்மல் தார்பாலினுக்கும் விர்ஜின் தார்பாலினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருதுங்க? ஸோ நார்மல் தார்பாலின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல புரிஞ்சு போயிடும். நம்மளது வந்து லேமினேஷன், அதே மாதிரி ஃபேப்ரிக் எல்லாமே வந்து விர்ஜின் யூஸ் பண்றதுனால லைஃப் வந்து ஜிஎஸ்எம்க்கு ஏற்ற மாதிரி வாரண்டி கொடுக்குறோம். 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் பிரிச்சு வாரண்டி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ தார்பாலின்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை வெரைட்டிஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? நம்ம 90 GSM இருந்து 800 GSM வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அது 90 GSM கோழி பண்ணையில இருந்து வண்டி கவர் பண்றதுல இருந்து டோட்டலா 800 GSM பண்ணை கொட்ட போற வரைக்கும் நம்ம தயாரிக்கிறோம். ஓகே சார். அதாவது இப்போ மினிமம் எவ்வளவு எப்படி சார் நீங்க கேஜி கணக்குல தரீங்க? இல்லைங்க, நம்ம தார்பாயை பொறுத்த அளவுக்கு ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்கொயர் ஃபீட் 2 ரூபா 50 பைசா இல்ல 3 ரூபால இருந்து நமக்கு 15 ரூபா வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ தார்பாலின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல கிடைக்குது. ஆமாங்க. ஸோ இப்போ நம்மதுல வந்து என்ன தனித்துவமா பண்ணிட்டு? கரெக்டுங்க. இது மாதிரி நிறைய லோக்கல்ல மார்க்கெட்லயும் நிறைய கிடைக்குதுங்க. தமிழ்நாட்டிலயும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுல வித்தியாசப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம குவாலிட்டியை வித்தியாசப்படுத்தி இருக்கோம். நம்ம குவாலிட்டி என்ன ஜிஎஸ்எம் என்ன வெரைட்டி கொடுக்குறோமோ அந்த ஜிஎஸ்எம் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஜிஎஸ்எம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாவை மெஷர் பண்ணி அந்த அதுக்கேற்ற தரத்துல தான் நம்ம தார்பாயை தயாரிச்சு கொடுத்தோம். ஜிஎஸ்எம்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஜிஎஸ்எம்ங்கிறது கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டருமா. அந்த கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் தான் வந்து நம்ம தார்பாய் எந்த குவாலிட்டியில இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு பாய் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 30 பாய் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாய் வந்து 280 GSM நாங்கள் சப்ளை பண்றோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.5 கிலோ வரும். ஸோ 30 சைஸ் தார்பாய் வந்து 23.5 கிலோ இன்டூ 1000 கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். டிவைட் பை எத்தனை ஸ்கொயர் ஃபீட், அதாவது 23,500 டிவைட் பை என்ன ஸ்கொயர் ஃபீட், 30 900 ஸ்கொயர் ஃபீட். இந்த 900 ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பை 10.76 அது வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்காக அப்படி பண்ணினோம்னா ஆல்மோஸ்ட் 280 வரும். ஸோ இந்த ஜிஎஸ்எம் இந்த 280 வந்துச்சுன்னா இது ப்ராப்பர் 280. இது தெரியாம மக்கள் நிறைய பேர் ஜிஎஸ்எம் மாத்தி வாங்கி ஏமாந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஏமாற வேண்டியதில்லை. இங்க வந்து நம்ம தரமா பார்த்து குவாலிட்டியை பார்த்து நம்ம மேனுஃபேக்சரிங் எல்லாம் பார்த்து தார்பாய் எடுத்துட்டு போய்க்கலாம். பண்ணை குட்டையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த தார்பாலின்ஸ் யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ இப்போ அதுக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாங்க. பண்ணை குட்டையை பொறுத்த அளவுக்கு தார்பாயில பண்றது உங்களுக்கு நல்ல எக்கனாமிக்கல் வே. மற்றபடி இந்த காங்கிரீட் போடுறதோ மற்றபடி காங்கிரீட் செலவுகள் அது ரொம்ப அதிகமாகும். தார்பாய் ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்ன சைஸ் உங்களுக்கு வேணும், எத்தனை கெப்பாசிட்டி லிட்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளே அதுக்கு ஏற்ற மாதிரி தார்பாயை வந்து என்ன அளவு வாங்கணும் நம்மளே சொல்லி கொடுப்போம். அதே ஒரு 40,000 லிட்டர் வேணும், 1,00,000 லிட்டர் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா உங்க சைஸ் எவ்வளோ, உங்க ஏரியா எவ்வளோ நீங்களே சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி தார்பாய் இந்த தார்பாய் போட்டா நல்லா இருக்கும், இந்த குவாலிட்டி போட்டா நல்லா இருக்கும் நம்மளே சஜஸ்ட் பண்ணி நமக்கு அதை சப்ளை பண்ணி. கண்டிப்பா. ஸோ அதாவது தார்பாய் பொறுத்த வரைக்கும் அந்த மேலே மூடி வைக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்துறாங்க. பட் இப்போ நம்ம பண்ணை குட்டைன்னு அமைக்கும் போது அதனுடைய லைஃப் நீடிச்சு வருங்களா? கண்டிப்பாங்க. அதாவது நம்ம வந்து சொன்ன மாதிரி 90ல இருந்து 800 GSM வரைக்கும் போறோம். அந்த பண்ணை குட்டை போடுறதுக்குன்னு ஒரு 300 GSMல இருந்து 800 GSM பயன்படுத்துறாங்க. அந்த 300 GSM 3 வருஷம் வரும், 500 GSM 4 வருஷம் வரும். அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விலையும் உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி விலை அதிகமாகும் போது உங்களுக்கு தரமும் அதிகமாகும். அதே மாதிரி லைஃபும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சார், நம்ம கேவிஎஸ் தார்பாலின்ஸ்ல எந்தெந்த மாதிரியான தார்பாலின்கள்லாம் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தீங்க. ஸோ இப்போ நேரில் வந்து வாங்கிக்கலாம், ப்ளஸ் டெலிவரியும் உண்டு. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி எங்க ப்ரொடக்ஷன் லைன்ல சொல்றோம் இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குன்னு. சப்போஸ் பெரிய சைஸ் தார்பாய் எல்லாம் வேணும் அப்படின்னா நாங்க சாம்பிள்ஸ் கூட உங்க அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்போம். அந்த பெரிய சைஸ் தார்பாலினுக்கு. இல்ல உங்களுக்கு ஆன்லைன்லயே புக்கிங் பண்றீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே நிறைய கொரியர் சர்வீசஸ் இருக்கு, உங்க ஊருக்கே டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார்.